நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜெயரஞ்சன் யோகராஜ். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். டெஸ்லா நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியும் எக்ஸ் தளத்தின் உரிமையாளருமான எலன் மஸ்க் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் விசேட சந்திப்பு. 15வது தேசிய ராணுவ வீரர் நினைவு தின நிகழ்வு இன்று நடைபெற்றது. குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் தலைமையில் விசேட ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் பஜன் நிகழ்வுகள் இன்று மாலை கொழும்பில். 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. நாட்டின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி. ஆப்கானிஸ்தானில் பெய்த அடைமழை மற்றும் வெள்ள அனர்த்தம் காரணமாக குறைந்தது 50 பேர் உயிரிழப்பு. விரிவான செய்திகள். உலகின் முன்னணி பணக்காரர்களில் ஒருவரான டெஸ்லா நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியும் எக்ஸ் தளத்தின் உரிமையாளருமான எலன் மஸ்க் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்தோனேஷியாவில் இடம்பெறவுள்ள 10வது உலக நீர் உச்சி மாநாட்டின் உயர்மட்ட கூட்டத்தின் இடையே இந்த சந்திப்பு இடம்பெற்றிருப்பதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அங்கு ஜனாதிபதி எலன் மஸ்குடன் இலங்கையின் ஸ்டார் லிங்க் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடினார். உலகளாவிய ஸ்டார் லிங்க் வலையமைப்புடன் இலங்கையை இணைப்பதற்கான விண்ணப்ப நடைமுறைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை கூட்டுச் செழிப்பிற்கான நீர் என்ற தொனிப்பொருளில் நடைபெறும் 10வது உலக நீர் மாநாட்டில் நாளைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட உரையாற்ற உள்ளார். இந்தோனேஷிய ஜனாதிபதி ஜோகோ விடோடோவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதியின் இந்தோனேஷிய விஜயம் அமைந்துள்ளது. ஜனாதிபதி தனது 2 நாள் விஜயத்தின் போது இந்தோனேஷிய ஜனாதிபதி உட்பட உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். உலகளாவிய சமாதான தூதுவரான ஆன்மீக தலைவர் ஆர்ட் ஆஃப் லிவிங் அமைப்பின் தலைவரான குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பிரதமர் தினேஷ் குணவர்தனவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பு அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்றது. இளைஞர் யுவதிகளின் திறன்களை அபிவிருத்தி செய்வதற்கான மத்திய நிலையம் இலங்கையில் நிர்மாணிப்பதற்கு தமது அமைப்பு திட்டமிட்டிருப்பதாக குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய சமாதான தூதுவரும் ஆன்மீக தலைவருமான குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக நேற்று நாட்டை வந்தடைந்தார். ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் விமான நிலையத்தில் வைத்து அவரை வரவேற்றார். ஆன்மீக தலைவர் நாளை வரை இலங்கையில் தங்கியிருப்பார். இன்றைய தினம் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் மாலை 7 மணிக்கு குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் தலைமையில் விசேட பஜன் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு இடம்பெற உள்ளது. இந்த நிகழ்வில் பிரதமர் தினேஷ் குணவர்தன, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன, இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் உட்பட பலர் கலந்து கொள்வர். நாட்டின் அனைத்து பாகங்களில் இருந்தும் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் சுமார் 8 வருடங்களின் பின்னர் பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் அழைப்பின் பேரில் இலங்கை வந்துள்ளார். இந்த நிகழ்வில் 2 விசேட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட உள்ளன. திறன் அபிவிருத்தி செயற்பாடுகள், ஆக்சிஜன் பெறுவது தொடர்பில் தொழில்நுட்ப அறிவு பகிர்வு, கல்விசார் துறைகள் தொடர்பிலும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடர்ந்து செய்திகள். இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்பில் நிலவும் பருவ பேச்சுக்கு முன்னிய வானிலை மேலும் விரிவடையலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் அஜித் விஜயமான்னகே தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மழையுடன் கூடிய வானிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 150 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும்.
சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா, மன்னார் மாவட்டங்களினதும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இன்று காலை 8:30 நிறைவடைந்த 24 மணி நேரங்களில் புத்தளத்தில் அதிகளவான மழை பெய்துள்ளது. அங்கு 212.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைத்துள்ளது. கஸ்பேவ பிரதேசத்தில் 204.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. ரத்மலானை, கொழும்பு, அவிசாவளை பிரதேசங்களில் 110 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கரையோர பிரதேசங்களிலும் மழை அதிகரிக்கலாம் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக 5 மாகாணங்களில் 3518 குடும்பங்களைச் சேர்ந்த 10,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்தத்தை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருப்பதாக மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் ஜானக ஹந்துன்பத்திராஜா தேசிய வானொலிக்கு தெரிவித்தார். திடீரென அனர்த்தம் ஏற்படும் பட்சத்தில் நிவாரணம் வழங்குவது பற்றி சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. எச்சரிக்கை மிகுந்த மாவட்டங்களில் அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அனர்த்த நிலையின் போதான தேவைக்கென மாவட்ட ரீதியில் நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேசிய அனர்த்த நிவாரண மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அனர்த்த நிலைமை பற்றி துரித அழைப்பு இலக்கத்தினூடாக மக்கள் அறிவிக்க முடியும். அந்த இலக்கம் 117. அந்த இலக்கம் 117 ஆகும். நேற்று மூடப்பட்டிருந்த பதுளை எல்ல வெள்ளவாய வீதி இன்று திறக்கப்பட்டுள்ளது. கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் மழை அதிகரிப்பதனால் வீதிகளில் மரங்களின் கீழ் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை நாட்டின் சில பிரதேசங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 7 மாவட்டங்களின் 39 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கலாயோயா, ராஜாங்கனை, உள்ஹிட்டிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வான்மட்டத்தை அடைந்திருப்பதாக மகாபலி அதிகார சபையின் பிரதி பணிப்பாளர் நாயகம் நிலந்த தனபால தெரிவித்துள்ளார். பொதுவாக மகாபலி நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தற்போது 80% அதிகரித்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் பராமரிக்கப்படும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 70% வரை அதிகரித்துள்ளது. அத்தனகலு ஓயாவின் நீரேந்து பிரதேசங்களிலும் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. எதிர்வரும் சில தினங்களில் நீரேந்து பிரதேசங்களில் வெள்ளம் ஏற்படக்கூடும். அத்தனகலு ஓயா, கழுகங்கை, நில்வலா கங்கை, பெந்தர, கழனி கங்கை உள்ளிட்ட நீரேந்து பிரதேசங்களில் இவ்வாறு வெள்ளம் ஏற்படலாம். இதன் காரணமாக குறித்த பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜிங்கங்கை நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக காலி ஜிங்கங்கை நீர்ப்பாசன பொறியியலாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது. மழையுடனான வானிலை தொடர்வதனால் ஏற்படும் அனர்த்தங்கள் குறித்து மக்கள் மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையுடனும் செயற்படுமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. 7 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை 3 மணி முதல் நாளை அதிகாலை 3 மணி வரை அமுலாகும் வகையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர தெரிவித்தார். அதன்படி பதுளை மாவட்டத்தின் எல்ல பிரதேச செயலகங்களுக்கு 2ஆம் கட்டத்தின் கீழ் எச்சரிக்கை அறிவிப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன. பதுளை மாவட்டத்தின் மேலும் 4 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கண்டி, கேகாலை, இரத்தினபுரி, களுத்துறை, கொழும்பு மற்றும் கம்பகா ஆகிய மாவட்டங்களின் 33 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 1ஆம் கட்டத்தின் கீழ் மண் சரிவு எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர மேலும் தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடி காரணமாக தற்காலிகமாக கைவிடப்பட்ட சுரக்ஷா மாணவர் காப்புறுதியை மீண்டும் ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்கியுள்ளார். அதன்படி நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலை மாணவர்கள் பயனடைய உள்ளார்கள். அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும். இது பற்றிய பிரேரணைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சுரக்ஷா மாணவர் காப்புறுதி 2017ஆம் ஆண்டில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவி வகித்த காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த காப்புறுதி திட்டத்திற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 45 லட்சம் மாணவர்கள் இதன் மூலம் பயனடைய உள்ளார்கள். மீரிகம
கித்தலாவல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வைத்து இன்று காலை மூவரை கொலை செய்த சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 78 வயது முதியவர், 80 வயதுடைய வயோதிப பெண் மற்றும் அவர்களது விசேட தேவையுடைய 42 வயது மகன் ஆகியோரை கொல்லப்பட்டுள்ளனர். கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் உயிரிழந்தவர்களின் உறவினர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேரிகம கித்தலாவல பிரதேசத்தில் இன்று அதிகாலை விசாரணை கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழுவொன்று அங்குள்ள வீதியொன்றில் துவிச்சக்கர வண்டியை தள்ளிச் சென்ற நபர் ஒருவரை அவதானித்துள்ளனர். சுமார் 40 வயதான குறித்த நபர் தொடர்பில் சந்தேகம் எழுந்த நிலையில் போலீசார் அவரை சோதனையிட்டதில் அவரிடமிருந்த பணம், தங்க நகைகள் மற்றும் 78 வயதுடைய நபரின் தேசிய அடையாள அட்டை ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. 15வது தேசிய ராணுவ வீரர் நினைவு தின நிகழ்வு இன்று நடைபெற்றது. 30 வருட கால யுத்தத்தை நிறைவு செய்து 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி நாட்டில் அமைதி நிலைநாட்டப்பட்டது. LTTயினரின் கட்டுப்பாட்டில் இருந்து பல பகுதிகள் ராணுவத்தினால் முழுமையாக மீட்கப்பட்டு நாட்டின் ஐக்கியத்தையும் ஆள்புல ஒருமைப்பாட்டையும் உறுதிப்படுத்த முடிந்தது. இந்த யுத்த வெற்றியானது நாட்டின் நிரந்தர சமாதானத்தையும் அமைதியையும் அனைத்து சமூகங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இம்முறை 15வது நினைவு தின நிகழ்வு இன்று பிற்பகல் ஸ்ரீ ஜாவர்தனபுர கோட்டை பாராளுமன்ற கட்டிட தொகுதிக்கு முன்பாக அமைந்துள்ள ராணுவ வீரர் நினைவு தூவிக்கு முன்பாக நடைபெற்றது. நிகழ்வில் பிரதம அதிதியாக பிரதமர் தினேஷ் குணவர்தன கலந்து கொண்டார். போரினால் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்விற்கு அமைவாக 3146 கடற்படையினருக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கடந்த 5 மாதங்களில் 23,731 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவல் மேலும் அதிகரிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 5057 பேரும், கம்பகா மாவட்டத்தில் 2214 பேரும், களுத்துறையில் 1244 பேரும் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 3879 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 1458 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் பெய்த அடைமழை மற்றும் வெள்ள அனர்த்தம் காரணமாக குறைந்தது 50 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து கனமழை பெய்து வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆப்கானிஸ்தான் மத்திய மாநிலமான கோர் மாநிலமே வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மாகாணத்தின் பல நகரங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது. ஜப்பான் கரையோரத்தில் அமெரிக்கா மேற்கொண்ட அணுசக்தி பரிசோதனைக்கு ஜப்பானின் நாகசாகி மாவட்ட ஆளுநர் தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். இந்த பரிசோதனை சில தினங்களுக்கு முன் இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி ஜோ பைடனின் ஆட்சி காலத்தில் இந்த பிராந்தியத்தில் மேற்கொள்ளப்பட்ட 3வது பரிசோதனை இதுவாகும். இத்தகைய பரிசோதனைகளால் ஜப்பான் கடற்பரப்புக்கு பாரிய பாதிப்பு ஏற்படலாம் என அஞ்சப்படுகிறது. அபிவிருத்தி செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு நன்மை பயக்கும் சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படவிருக்கும் பொருளாதார மேம்பாட்டு சட்ட மூலமூடாக இதனை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டதும் பொருளாதார அபிவிருத்திக்கு தடையாக இருக்கும் பல விடயங்கள் நீங்கும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள்.
ஐபிஎல் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 69வது போட்டி ஹைதராபாத் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. முதலில் துடுப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 214 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 215 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி துடுப்படுத்தாடி வருகிறது. இதேவேளை சுற்றுத்தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் தெரிவாகியுள்ளன. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பாணந்துறையில் வாசனை மலர் கண்காட்சியும் விற்பனையும் பாணந்துறை வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை களுத்துறை மாவட்ட வாசனை மலர் உற்பத்தியாளர்கள் சங்கம் ஏற்பாடு செய்துள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் எலுமிச்சையின் விலை அதிகரித்திருப்பதாக சந்தை வியாபாரிகள் தெரிவித்துள்ளார்கள். சந்தைக்கு போதிய அளவு எலுமிச்சை பழம் கிடைக்காத காரணத்தினால் அதன் மொத்த மற்றும் சில்லறை விலைகள் அதிகரித்திருப்பதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். காலநிலை அறிக்கை. இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்பில் நிலவும் பருவ பேச்சுக்கு முந்தைய வானிலை காரணமாக காற்றும் மழையும் தொடர்ந்தும் அதிகரிக்கலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய, வடமேல், தென் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் மழை பெய்யலாம். மேல் வடமேல் மாகாணங்களில் 150 மில்லிமீட்டர் மழை பெய்யலாம். சபரகமுவ மாகாணத்தினதும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா, மன்னார் மாவட்டங்களினதும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். தென் மாகாணத்தில் காற்று அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெஸ்லா நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியும் எக்ஸ் தளத்தின் உரிமையாளருமான எலன் மஸ்க் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையில் விசேட சந்திப்பு. 15வது தேசிய ராணுவ வீரர் தின நிகழ்வு இன்று நடைபெற்றது. குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் தலைமையில் விசேட ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் பஜன் நிகழ்வுகள் இன்று மாலை கொழும்பில் இடம்பெற உள்ளது. 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. நாட்டின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி. ஆப்கானிஸ்தானில் பெய்த அடைமழை மற்றும் வெள்ள அனர்த்தம் காரணமாக குறைந்தது 50 பேர் உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 9 மணிக்கு இடம்பெறும்.